இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா? காலையில எந்திரிப்பீங்க, நிறைய மோட்டிவேஷன் ரீல்ஸ் பார்த்துட்டு ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ண போறேன்ட்டு நிறைய விஷயத்த எழுதியிருப்பீங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், ஜாகிங் போகணும், வாக்கிங் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், என் வாழ்க்கையை மாற்றணும், பணக்காரனா ஆகணும், என் வாழ்க்கையை வேற மாதிரி வாழணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அப்படி யோசிச்சக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்ச உடனே காலையில ஒரு 10 மணி போல எந்திரிச்சுட்டு அப்படியே சோறை சாப்பிட்டு ரீல்ஸை பார்த்துட்டு, இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே ரீல்ஸை பார்த்துட்டு ஒரு 12 மணி போல சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னடா என் வாழ்க்கை இப்படி இருக்கு, அப்படி இல்லைன்னா காலையில ஒரு 9:30 எந்திரிச்சு சட்டுன்னு வேலைக்கு போயிட்டு வேலை முடிஞ்சக்கப்புறம் நல்லா மோட்டிவேஷனை செட் பண்ணிட்டு மறுபடியும் எந்திரிக்கிறீங்க, மறுபடியும் இப்படி நடக்குது, மறுபடியும் இப்படி நடக்குது, மறுபடியும் எந்திரிக்கிறீங்க, மறுபடியும் கோல் செட் பண்ணீங்க, அப்படி நடக்குது, மறுபடியும் எந்திரிக்கிறீங்க, கோல் செட் பண்ணீங்க, அப்படி நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்குது, நானும் இருக்கேன், என் வயசுல இருக்கிற பையன் எல்லாம் நல்லா கிரிக்கெட் ஆடுறான், நல்ல படம் எடுக்கிறான், நல்லா நடிக்கிறான், ஆனா நான் பாரு இங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், காலையில எழுந்திரிச்சு சோத்து மூட்டையை கட்டிட்டு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து புலம்பிட்டு இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ நான் சொன்ன இந்த 3 வழியிலேயே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக மட்டும்தான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பழைய கெட்ட பழக்கங்களை போக்கிட்டு நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கு ஒரு எண்ட் ஆஃப் கேட் போட்டுட்டு எப்படி ஒரு புது பழக்கத்தை கொண்டு வரலாம், எப்படி ஒரு புது வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இப்பவே இந்த வீடியோவை போர்ட்ரேட்ல இருந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றிக்கோங்க. ஹே காய்ஸ், திஸ் இஸ் க்ரோ வித் தருண். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ற மூலியமா உங்களோட லைஃபோட growthக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா ஒரு கெட்ட பழக்கத்தை விடும் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க. கடைசியா ஒரு திங், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன், நாளையிலேருந்து தமிழ் நியூ இயர், நாளைக்கு அப்புறம் நான் இது பண்ண மாட்டேன், ஸோ நாளையிலேருந்து நான் மாத்திக்கிறேன், நாளையிலேருந்து என் திங்கக்கிழமை, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடைசியா இந்த ஒரு வீடியோ, கடைசியா இந்த ஒரு தம், கடைசியா இந்த சரக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்றது இல்லை, அன்னைக்கு பண்ணிட்டு அடுத்த நாளே அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த சொசைட்டிக்கு பிடிக்குது, அதனால நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா அது நல்ல பழக்கம். இந்த சொசைட்டிக்கு பிடிக்கல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்படிதான் இந்த சொசைட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள், தம் அடிக்கிறவங்க எல்லாம் கெட்ட பையன்னு சொல்லுவாங்க, சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கெட்ட பசங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க கெட்ட பசங்களும் கிடையாது, கெட்ட பையங்களும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவங்க அப்படி பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம அவங்கள பத்தி எதுவுமே பேச வரல. எது நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஓகே, இப்போ டாபிக் உள்ள போயிடலாமா? இந்த கெட்ட பழக்கம் எங்க இருந்து வருது தெரியுமா? அதாவது ஒரு பழக்க வழக்கத்துக்கு எக்ஸாம்பிளா நான் இதை சொல்றேன். காலையில எந்திரிச்சோன்னே யாருமே உங்களை போய் பண்ணு அப்படின்னு சொல்லாம கரெக்டா கக்கா போவீங்க, பல்லு விளக்குவீங்க, குளிப்பீங்க, ட்ரெஸ் போடுவீங்க, கிளம்புவீங்க, ஜோரா டிப்டாப்பா இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்து டே பை டே பண்றதுனால இது ஒரு பழக்கமாவே உங்களுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு இது ஒரு நார்மல் தானே அப்படின்னு நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது ஒரு பழக்கம். ஆனா நம்மளோட கெட்ட பழக்கத்துக்கு எது ஒரு மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியுமா? இந்த 3 விஷயம் தான். ப்ரோக்ராஸ்டினேஷன், அன்ஹாப்பி ஆர் லோன்லினஸ், ஓவர் திங்கிங். இந்த 3 விஷயத்த உங்க லைஃப்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், உங்களோட லைஃப்ல நீங்க வாழ்வீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராஸ்டினேஷனை பார்த்தலாம். நீங்க நாளைக்கு ஒரு விஷயம் பண்ண போறீங்க, இல்ல இன்னைக்கு இப்பவே இது ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா 2 ரீல்ஸ் மட்டும் பார்க்கலாம். கரெக்டா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், கரெக்டா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவன் வரட்டும், அதை பார்த்து அவன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஸோ அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க அதை பண்ணக்கூடாதுன்ட்டு 1008 ரீசன்ஸ் அடுக்குவீங்க. இதுக்கு பேரு ரீசன்ஸ் அடுக்கிறது கிடையாது, ப்ரோக்ராஸ்டினேஷன். அதை எப்படியெல்லாம் தள்ளி போடலாம் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறீங்க. 2வது லோன்லினஸ், அன்ஹாப்பி சொல்றேன் பாத்தீங்களா? இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிரேக்கப் ஆகுது, இல்லை என் வாழ்க்கையே வேற ஒரு இதுல போயிட்டு இருக்கு, நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை வேற, வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வேற அப்படிங்கும் போது எனக்கு என்ன தோணும்? இந்த சொசைட்டில இப்படி பண்றானுங்க இல்லையா, ஒரே தீர்வு ஆன் பாக்குறது தான், மாஸ்டர்பேட் பண்றதா, அப்படி எல்லாம் சரக்கு அடிக்கிறது தான், இல்லை தம் அடிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி அடிக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும்.
ஓகே நம்ம ஏதோ பெருசா சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். பட் உண்மை என்னன்னா, நீங்க அப்படி பண்றதுக்காகவே, அதாவது குடிகாரனுக்கு குடிக்கணும்னு ஒரு ரீசன் வேணும்னு வைங்களேன், இன்னைக்கு சண்டேனாலே குடிப்பான். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்காக ஒரு ரீசனை தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் இந்த லோன்லினஸ், அன்ஹாப்பி. கடைசியா உங்களுக்கு ரீசனே இல்லைங்கும்போது எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். மூணாவது, ஓவர் திங்கிங். உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனா உங்க வாழ்க்கையே முன்னேறாது. நீங்க சந்தோஷமா சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும், வருத்தப்பட்டுட்டே சுத்திட்டு இருப்பீங்க. அவன் காரு வாங்கிட்டான், நீ மோரு கூட வாங்க. அவன் அப்படி போயிட்டான், நீனும் இப்படிதான் இருக்க. இவ்வளோ ஏன், இவன் கூட யூடியூப் சேனல்ல நமக்கு அட்வைஸ் பண்றான், ஆனா நம்ம பாரு இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங் எல்லாம் கட் பண்ணிட்டு உங்க லைஃப்ல முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா, நான் சொல்ல போற இந்த விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க முன்னேறிடுவீங்க. நம்ம எப்போ ஒரு கோலை செட் பண்ணுவோம், நம்மளோட மோட்டிவேஷன் எப்போ பீக்ல இருக்கோ அப்போ நான் நாளையிலேருந்து இதெல்லாம் பண்ண போறேன், நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், ஒர்க் அவுட்லாம் பண்ணிடுவேன், வாக்கிங் ஜாக்கிங்லாம் போயிடுவேன், ஆனா ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு அடுத்த நாளுக்கு இதை ரிப்பீட் பண்ணுவீங்க. நான் நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. ஒரு 2 days 3 days இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் பேக் டு லைஃப், ஒரு லேசியான வாழ்க்கைக்கு வந்துடுவீங்க. ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, நீங்க மோட்டிவேஷன்ல சில கோல்ஸ் செட் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் நான் பண்ண போறேன், அதெல்லாம் நான் பண்ண போறேன்னு. அப்படி நீங்க செட் பண்ணவே கூடாது. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. ஒரு கோல் உண்மையிலேயே நீங்க எப்ப செட் பண்ணணும்னா, உங்க மைண்ட் செட் எப்ப தெளிவா இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்டு உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல எமோஷன். அப்போ நீங்க ஒரு இடத்துல காமா உட்காந்து, இவன் என்ன என்கிட்ட இது இல்லைன்னு அவமானப்படுத்திருக்கான், கண்டிப்பா நான் இதை வாங்கணும், இதை வாங்குறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு அதுக்காக நீங்க ஒன்று எழுதுறீங்க பாத்தீங்களா, ஒரு கோல் செட் பண்ணீங்க பாத்தீங்களா, கண்டிப்பா உங்களுக்கே தெரியாம நீங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்சல்ட் நடந்திருக்கு, அதை நீங்க பண்ணணுங்கிறதுக்கான பர்பஸ் இருக்கு. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்பஸே கிடையாது. ஸோ மோட்டிவேஷன், அவங்க எல்லாம் பண்றாங்க, இவங்க எல்லாம் பண்றாங்க, ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன். அந்த மாதிரி ஒரு இதுல நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா, அதாவது கோல் செட் பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. ரெண்டாவது ஒரு ரீசனும் இருக்கும். ஏன்னா நீங்க சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாள் ஷெட்யூல் பண்ணுவீங்க, ஷெட்யூலே 8 to 10 லிஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது யாருமே பண்ண மாட்டீங்க. ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம், தொடர்ந்து அது பண்ணவே மாட்டீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கோலை ஈஸியா அடைஞ்சிடலாம். ஒன்று மட்டும் உங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சக்சஸ் தான் கொடுக்கும், ஆனா டிசிப்ளின் மட்டும்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம எப்படி பேட் ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணி குட் ஹேபிட்டை அங்கே வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு நீங்க முதல்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு உங்களுக்கு என்ன இடம் பிடிக்குதோ அங்க போய் உட்காந்துக்கோங்க. லைக் பார்க்கா இருக்கலாம், பீச்சா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் ஒரு ரூமா இருக்கலாம். அங்க உட்காந்துட்டு எந்த மொபைல் ஃபோனும் யூஸ் பண்ணாதீங்க. உட்காந்து என் லைஃப் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, நான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் ஆகிடுவேன்னா, அப்படி இல்லைன்னா எனக்கு ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, நான் சும்மா தான் இருக்கேன், அவனுங்க தான் பண்ணி என்ன மாட்டி விட்டுறானுங்க, ஸோ எனக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, இதை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலான்ட்டு ஒரு 4 கொஸ்டின் நான் மறுபடியும் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நாம இங்க என்ன பண்றோம், நம்ம லைஃப் எப்படி போகுது, நம்ம லைஃப் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கா, நம்மளோட லைஃபை நாம வாழ்றோமா இல்ல அடுத்தவன் வாழ்ந்துட்டு இருக்கானா அப்படிங்கிற ஒரு 4 கொஸ்டினை எழுதிட்டு அதை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பேட் ஹேபிட்டை குட் ஹேபிட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஹவு டு கண்ட்ரோல் அவர் லைஃப், எப்படி நம்மளோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவோம், எந்திரிச்சா 5 மணிக்கு ஜாக்கிங் வாக்கிங்லாம் ஓடி நம்ம வாழ்க்கையை வேற மாதிரி வாழ போறோம் அப்படின்னு செட் பண்ணீங்கன்னா, நீங்க முதல் 1 வாரம் என்ன பண்ணணும்னா நடக்க கத்துக்கணும். முதல்ல காலையில் சீக்கிரம் எந்திரிக்க கத்துக்கணும். சீக்கிரம் எந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரம் தூங்கணும். நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு முதல்ல நடக்க கத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ஒரு 1 வீக் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும், டிசிப்ளின் பில்ட் ஆகும். ஸோ இப்படியே நீங்க ரன்னிங் பண்ணும்போது ஈஸியா ரன்னிங் பண்ணிடுவீங்க. ஆனா இதை லாங் டேர்முக்கு கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. இது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியில சொல்றேன். இப்போ நம்ம ஒரு பெரிய பாறையை உடைக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த பாறை 100வது அடியில தான் உடையும் அப்படின்னு உடைக்கிற நமக்கு தெரியும். ஆனா நம்ம வெறும் 50 அடி அடிச்சுட்டு இது உடஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் 50 அடி டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்கோம்.
என்னடா இது உடையவே இல்லை நான் போறேன்டா அப்படின்ட்டு கிவ் அப் பண்ணிடுவோம். அப்படி இல்லை, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் அடிக்கலான்னு ஒரு 75 அடி அடிச்சிருவோம். ஆனா நம்ம மைண்டே இது 100வது அடிடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 75 அடி அடிச்சுட்டு என்ன இது இன்னும் உடையவே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுவாங்க. யார் ஒருத்தங்க அடி எதுவும் கனெக்ட் பண்ணாம பொறுமையா அதை அடிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா அந்த பாறையை உடைச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம என்ன ஒரு ஹேபிட்டை செட் பண்ணாலும் அதை பொறுமையா பண்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பொறுமையா உங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பா உங்களால ஒரு புது ஹேபிட்டை கொண்டு வர முடியும். ஸோ ஒரு ஹேபிட்டை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேபிட் லூப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கைஸ். ட்ரிகர், ரொட்டீன், ரிவார்டு. ட்ரிகர், ரொட்டீன், ரிவார்டு. நீங்க அந்த ஹேபிட்டை பண்ணும்போது அதுக்கான ட்ரிகர் உங்ககிட்ட இருக்கும். ஓகே இதை நீ பண்ணணும், இது பண்ணாதான் உனக்கு அந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ட்ரிகர் இருக்கும். அதுக்கான ரொட்டீன், இதை இன்னைக்கு பண்ணிட்ட, ஓகே இதை நீ நாளைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்ரிடே நீங்க இது பண்ணும்போதும் டே ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த மோட்டிவேஷன் ஹை உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது ரொட்டீன், அதுக்கப்புறம் ரிவார்டு. நீங்க இதை பண்ணி முடிச்சிட்டீங்களா, இதுக்கான ரிவார்டை நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கணும். பரவாயில்லடா நீ பண்ணிட்ட சூப்பரா அப்படின்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு புது ஹேபிட்டை உருவாக்க முடியும். ஸோ வேற வழியே இல்லை, இப்படிதான் ஒரு ஹேபிட்டை உருவாக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, இது கண்டிப்பா என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா இப்பவே என் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. உங்ககிட்ட காசு பணமா கேட்கிறேன், சப்ஸ்கிரைப் தானே கேட்கறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். சீக்கிரமாவே என்னோட சேனல்ல ஹவு டு பில்ட் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத அப்லோட் பண்ண போறேன். அதுக்காகவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.